ஸ்ரீதர்ஷியாம் பிரபு அவரோட பிளெஸிங்ஸ் அவரோட அனுகிரகம் தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்து கூடி அமர்ந்திருக்கிறோம். கிருஷ்ண கீர்த்தன்ஸ் கேட்குறோம். கிருஷ்ண கீர்த்தன்ஸ் கேட்குறோம். பகவத்கீதை வந்து எங்களுக்கு போதனை புரிஞ்சவர் வந்து பிரபு தான். 2018 we all had the auspicious moment of listening to Prabhu's class. ஸோ இப்போ வந்து ஒருத்தராக எங்களுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய பிளெஸிங்ஸ் அவருடைய அனுகிரகத்தால் தான் வந்து நாங்கள் வந்து கோல்டாக வந்து இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் எங்களுடைய ஓன் டெவலப்மெண்ட்டுக்காக இதை முதல்ல பண்ணுறோம். இட் இஸ் ஜஸ்ட் அ டிஸ்கஷன் தான். யாரும் இதில் வந்து பகவத்கீதையை முழுசும் உணர்ந்தவங்க அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது பகவானுடைய வார்த்தைகள். பகவானை வந்து புரிந்து கொள்ளவே முடியாதவர் அவர். அவர் வந்து இன்யூமரபிள். அவரால் அவரை வந்து நம்மளை உணர்ந்தவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர். ஸோ அவர் ஏதோ நம்மளால் முடிந்ததை நம்ம படித்து சிக்ஷா குருவிடம் கேட்டு நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு சரண்யா மாதாஜி வந்து ஃபார் த நியூ கமர்ஸ் திஸ் வீக் we had started on the first chapter of Bhagavad Gita, and that was a summary. She was delivered very beautifully along with Kirtans. I think in Namaruchi zone அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல if you want you can go and visit that, and then ISKCON Ruchi zone. So அதில் வந்து probably I think we all have created a WhatsApp group for the newcomers. If you give your numbers, your number also will be included in that. and நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. நேரம் வாங்க. நேரம் வந்து நீங்கள் வந்து அதை சுவைக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து நமக்கே செஞ்சுக்கிற டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். சப்போஸ் முடியலை அப்படின்னா கூட நீங்கள் குரூப்பில் இருக்க அந்த லிங்க்லேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு சாப்டர் 1ல் பகவத்கீதையில் நீங்கள் என்ன படிச்சீங்க? லாஸ்ட் வீக் வந்தவங்க யாராவது சொல்ல முடியுமா? ஃபியூ வேர்ட்ஸ். என்ன புரிஞ்சிச்சு லாஸ்ட் வீக் கிளாஸில் சாப்டர் 1ஓட சம்மரியில்? வாட் குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்ல முடியுமா? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட நியூ கமர்ஸ் யூ கேன் சே. சுபா மாதாஜி வந்து அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம சரி அவங்க ஒரு சாதாரண ஒரு பர்சன் இல்லை ஒன் செகண்ட் சரி ஏதோ வேலை பண்ணிட்டுருக்காங்க போகுது, வீட்டில் ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காங்க போகுது, டைம் இருக்கும்போது அவங்க இதை படித்து சொல்கிறாங்க போகுது அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக அவங்க இபி ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் மவுண்ட் ரோடில் அவங்க ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்காங்க. அவங்க இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். ஸோ இன்ஜினியர் அண்ட் அது சம்மந்தமாக இபியில் ஒரு வெரி சீனியர் மேனேஜர் பொசிஷனில் இருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக அம்புலாக பேசினாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கக்கூடாது சரி இந்த வேலை இல்லாதவங்க தான் டைம் பாஸ்க்காக வந்து பகவத் படித்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க அவங்க ஃபைவ் டேஸ் வீக் ஒரு 6 days வீக் வேலை செய்கிறாங்க. மார்னிங் போயிட்டு நைட் தான் வராங்க. வந்துட்டும் அது மீதி டைமில் மார்னிங்லேயும் ஈவினிங்லையும் இந்த கிருஷ்ண பக்தியை டெவலப் பண்ணிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 16 rounds 16 மாலை டெய்லி பண்ணுறாங்க. 16 டைம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறாங்க. 1000+ டைம்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை மேரிட் ஒரு பையன் இருக்கான், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி அர்ஜுனன் ஒரு கல்யாணம் ஆனவர் தானே, அர்ஜுனன் சன்னியாசி கிடையாது. ஸோ பகவத்கீதா பகவான் மெயினாக அவங்க சொல்கிறது வந்து நம்மள மாதிரி குடும்பத்தை இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறாரு. சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள். நம்ம மாதிரி சாதாரண பாமர மக்களுக்கு தான் பகவத பேசப்பட்டது. அதான் அர்ஜுனனா வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு பேசினார். இல்லை அவர் மாட்டுக்கு ஒரு காட்டில் போய் வியாசதேவருக்கோ இல்லை பராசர முனிக்கோ யாரோ முனிக்கு பேசியிருக்கலாம். அது நம்மளுக்கு ரீச் ஆகாது, நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது. பட் அர்ஜுனன் ஒரு கிரகஸ்தன் பையனாக இருந்திருக்காரு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நம்மளும் அந்த மாதிரிலாம் நிலைமையில் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்தவங்க தான் சுபா மாதாஜி. ஸோ 2018 முன்னாடியே நான் அவங்க பார்த்துருக்கேன். பட் இப்போ ரொம்ப நாள் பாடுவாங்க, அந்த சான்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் பாடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அவங்களுடைய உணர்வுகள், இந்த பகவத்கீதை பற்றி உணர்வுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் கேட்கும்போது. அண்டு அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் இந்த மாதாஜி, இவங்க மதுரம், லக்ஷ்மி, அவங்க பேர் நான் பேர் ஸ்ரீவித்யானே ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, நீங்கள் எல்லாரும் அவங்க ஒரு
அவங்கள மாதிரி வரலாம், அவங்க பிரச்சனை கிடையாது. நான் அவங்களும் உங்களை மாதிரி ஒரு ஹவுஸோட அவரை ஃபாலோ பண்ணினா எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தியில இல்லை, அதெல்லாம் எனக்கு மேலே நிறைய சில பொறுப்பாக இருக்காரு. பொறுப்பாக ஃபாலோ பண்ணால் போகும். எதுவும் சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு 1 year down the line, லக்ஷ்மி, மதுரம் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை கற்றுண்டு ஒரு சான்ஸ் கொடுப்போம். உங்களுக்கும் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு செஷனில் முன்னாடியே சொல்லுவோம், ப்ரிப்பேர் பண்ணி வரணும் ப்ராப்ளம். ஸோ அப்போ நீங்கள் பேசுங்க. ஒரு 10 minutes எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நம்மளோட ஓகே. நீங்கள் கூடமா நீங்களும் தான் ரெகுலராக வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு ஞாபகம் வந்தது, உங்களுக்கு புரிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சது சார் கூட பின்னாடி உட்காந்துருக்காரு. சார் இல்லை எல்லாருமே பேசலாம். இட்ஸ் நாட் தட் இட்ஸ் ஒன்லி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு டயஸ் போட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பேசணும். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விஜயா மாதத்துக்கு இனிஷியேட்டிவ் வாங்கிட்டாங்க. கரெக்டாக அவங்க அந்த மானப்பிரச ஸ்டேஜை கரெக்டாக வாங்கிட்டாங்க. பொறுப்புலாம் முடிச்சுட்டாங்க. 2 பசங்களும் வெளிநாட்டில் இருந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு தீட்சை வாங்கிட்டு இருக்காங்க. தீட்சை வாங்கி ஒரு பையன் கேன்சர் கொடுக்குறான். சின்ன வயசுல கல்யாணம் பண்ண புதுசுலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இந்த குருவாய்க்கு தீட்சை வாங்கிட்டாங்க. இன்னும் ஸ்ரீராம் 2வது பையனும் தீட்சை வாங்கிட்டாங்க. பட் எங்க அந்த சீடு, அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தி சீடு வந்து விதைச்சது இங்கே தான். ஆழ்வார் நகர் ஈவி ஸ்ரீராம் ஒரு டிவோட்டி வந்து பேசினார். அவர் தான் அவங்க டிவோட்டி ஆகினார். கிரிக்கெட் டீம்ல இருக்கும்போது அவங்க டிவோட்டி ஆனாங்க. ஈவி ஸ்ரீராம் தான் கோச்சு. படிச்சுட்டு இருக்கும் போதே டிவோட்டி ஆனாங்க. ஏன்னா ஈவி ஸ்ரீராம் தான் அவங்களெல்லாம் கிரிக்கெட் கோச்சிங் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போ அப்படியே கிரிக்கெட் சொல்லி கொடுக்கும்போது இந்த கிருஷ்ண பக்தி என்கரேஜ் பண்ணாரு. என்கரேஜ் பண்ணி கோவிலில் சர்வீஸ்லாம் பண்ண அமேசிங்காக பண்ணுவாங்க பசங்கள்லாம். இப்போ அந்த பசங்களை வந்து நிறைய பேர் வந்து டிவோட்டி ஆகி ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறாங்க. அதை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரி 24, 25, 22 வயசு பையன்லாம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்து வெங்காயம் போட்டு கூட சாப்பிடாம ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணிட்டு 16 மாதம் பண்ணிட்டு குருவை ஏற்றுட்டு ரொம்ப டஃப்பு. நம்மளாம் பண்ணிடலாம் 50 வயசு மேலே. பட் அந்த சின்ன வயசுல அதுக்கு அவங்களுடைய பசங்களை எப்படி வளர்க்கணும், கிருஷ்ணனை எப்படி போய் கிருஷ்ணனை எப்படி காட்டி கொடுக்கணும் அப்படின்னு விஜயாமூர்த்தி தேவிதாஸ் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு அப்பா அம்மாவும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பசங்களை ரைட் டைரக்ஷன். அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. பகவான் பார்த்து இல்லையா அவங்க குரு வயசோ எது சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு சின்ன பசங்க இருந்தால் நீங்கள் டிவோட்டி ஆகிட்டீங்கன்னா நம்மளாம் அப்பா அம்மா டிவோட்டி ஆகிட்டு பசங்க டிவோட்டி ஆகிடுவாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேயே அவங்கள டிபி ஸ்ரீராம் போன்ற நல்ல ஒரு கால் ட்ரெயினர் மென்டரிங்கில் அனுப்பிச்சிடுங்க. அவர் பார்த்துக்கணும். மாதாஜிஸ் கேர்ள்ஸ் இருந்தால் இவங்க யார்கிட்டையாவது சரண்யாவோ, லட்சுமியோ, மதுரமோ, அவந்திகா ஒரு எங்கள் நியூ ஃபைன் 2-3 years பேக். ஸோ அந்த மாதிரி டேலண்ட் நீங்கள் ஸ்பாட் பண்ணிங்கன்னா நல்லா பாடுறாங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் பாட சான்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால் இப்போ தொடர்ந்து வந்து சுபா மாதாஜி நானே 5-10 minutes ஜாஸ்தியாக பேசினேன். அவங்க கட்டிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. நீங்களே கிளாஸ் எடுத்து ஓவரா பேசுகிறேன்.